சாதிவாரி கணக்கெடுப்பு இடஒதுக்கீடு விவகாரம் பெருசா பேசப்படுதுங்க. ஆமா. அது வந்து அதிமுக செய்யல. அது அதிமுக வந்தா செய்வாங்க நம்புறீங்களா? அது அதிமுக தான் செய்யும். திமுக இருந்தா தானே தடுத்துட்டாங்க. கொடுத்ததை தான் தடுத்து நிறுத்திட்டாங்க. அவங்க தான் கேஸ் பண்ணி நிறுத்திட்டாங்க. இப்போ அதிமுக பாமக கூட்டணி இருக்கும்போது கண்டிப்பா செய்து வாய்ப்பு இருக்கு. சாதிவாரி கணக்கெடுப்பு இடஒதுக்கீடு அது விவகாரம் 10.5 தான் எங்களுக்கு எடப்பாடி போன டைம் கொடுத்ததை எங்களுக்கு வந்து இது பண்ணாங்க, கொடுக்கல. அதனால வந்து அவங்க அன்புமணியும் ரெட்டலையும் கூட்டணி வச்சிருக்காங்க. கிடைக்கும் நம்புறீங்களா? நம்புறோம். அதனாலதான் அதிமுக கூட்டணி வரணும். சாதிவாரி கணக்கெடுப்பு இடஒதுக்கீடு இந்த பிரச்சனை இருக்குல்ல, ஆமா. ஸ்டாலின் வந்து தரலன்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இப்ப ஆமா. திருப்பி அதிமுக ஆட்சிக்கு வந்தா அது கொடுப்பாங்கன்னு நம்புறீங்களா? கொடுப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை தான். நம்பிக்கை இருக்கு. ஆமா. அதிமுக பாமக கூட்டணி இருக்குல்ல, இது ஆமா. மக்கள்கிட்ட எப்படி எடுபடுதுங்க? என்ன நல்ல கட்சி ரெண்டும் ஒன்று சேர்ந்துருக்கு. ஐயா வந்தால் சின்னவர் வந்தாலும் நல்லா செய்வார். அந்த வாய்ப்பு இருக்கு. அந்த வாய்ப்பு ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துருக்காங்க. பாமக நின்னாலும் ஜெயிக்குது போனேரி. இப்ப திமுக ஆட்சி எப்படி இருந்துச்சு கடந்த 5 வருஷத்துல? திமுக ஆட்சி ஒரு அளவு நரகமும் வந்தது, சொர்க்கமும் வந்தது. சொர்க்கம் நரகம். நரகம்ன்றது ஆபத்து, சொர்க்கம்ன்றது நிம்மதி. சொர்க்கமான திட்டம் என்ன கொடுத்தாங்க திமுக கேக்குறேன். என்ன சொல்ல முடியலையே, அதை சொன்னா தப்பா இருக்கு.